தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது சேவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவியானது, உம்முடைய வார்த்தை ஜீவனானது. அது கணுக்களையும் கணுவிடைகளையும் ஊடுருவ பாய்கிறதா இருக்கிறதே. ஊடுருவை பாயும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை இந்த நாளிலும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விதைப்பதற்கு, வல்லமையுள்ள வார்த்தை விதைப்பதற்கு பலன் தாரும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். சிந்தனையிலும் இதயங்களிலும் சரீரத்திலும் காணப்படுகிற எல்லா விதமான பாடுகளும் வேதனைகளும் நீங்கி எங்கள் பிள்ளைகள் சுகமாய் இந்த இடத்தை விட கடந்து போகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வாசனத்தை பொறுக்கி போட எந்த சத்துருக்கும் இடம் கொடாதபடி எங்கள் பிள்ளைகளை வீரடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே உண்டாவதாக. இந்த மாதத்தின் 3வது வாரம் நான் ஒரு விடுதலை ஆராதனையாகவே ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னபடியினாலே ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிறை நான் விடுதலை ஞாயிறாகவே உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாய் விரும்புகிறேன். ஒரு திருச்சபையை நடத்தும் போது மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி, அந்த மந்தையை மேய்க்கும்படியான பொறுப்பிலே மிக பிரதானமான பணி, அந்த மந்தைகளுடைய சரீரம் பலனுள்ளதாய் ஆரோக்கியமுள்ளதாய் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். நல்ல புல்லுள்ள இடங்களிலே மேய்க்க வேண்டும். அதை போல இந்த ஆடானது கனி கொடுக்க வேண்டும், பால் கொடுக்க வேண்டும். அது திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்ன, அது பலவீனத்தை சுமந்து கொண்டு தெரியும் என்று சொன்ன, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்ல திடகாத்திரமான மனிதராக இருந்தாலும் சரீரத்திலே பலன் இல்லாவிட்டால் அவளை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை சரீரத்திலே பலவீனத்தை சுமந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் செய்யவே முடியாது. எனவேதான் திருச்சபையின் அங்கத்தினர்கள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் எனக்கு தந்திருக்கிற தரிசனம், இந்த திருச்சபையானது ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும். திருச்சபையின் அங்கத்தினர்கள் அங்குமிங்கும் ஓடி திரியக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் புதிதான அபிஷேகத்தோடு வல்லமையோடு இந்த திருச்சபை நடத்த வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை கொடுத்திருக்கிறபடியினாலே திருச்சபையானது சரீரத்திலே பலனுள்ளதாய் வாழ வேண்டும், ஆவியிலே பலனுள்ளதாய் எழும்ப வேண்டும், ஆத்மாவிலே விடுதலை பெற்றதாய் அது இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த நாட்களிலே ஒரு வாரமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் சரி, என் திருச்சபையில இன்றைக்கு ஒரு அதிசயம் நடைபெறும் ஆண்டவரே. இந்த வாரம், இந்த 3வது வாரம் இங்கே வருகிற ஜனங்களுடைய சரீரத்திலே ஆவியிலே விடுதலை வேண்டும், ஆத்மாவிலே விடுதலை வேண்டும் என்று சொல்லி நான் திங்கட்கிழமையிலிருந்தே போராடி கொண்டிருக்கிறேன். எனவே இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஆண்டவர் உங்களுக்கு தருகிற விடுதலை செய்தியாகவே மாறுவதாக. உங்கள் இருதயங்களிலே, உங்கள் சிந்தனைகளிலே, உங்கள் சரீரங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பலவீனத்தை சுமந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை கேட்கிறேன். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும் என்று சொல்லி உலக பொதுமறையான திருவள்ளுவர் சொல்லுகிறார். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும். வருமுன் காவாதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்வு வருவதற்கு முன்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது எரிமுன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல அது நீறி போகும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆண்டோடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது அவன் நோய் வருவதற்கு முன்பாக நோய் எதிர்க்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே வசனத்திலே வைக்கப்பட்டிருக்கு. எனவே இன்றைக்கு நான் வாசித்த 3 மிக முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து
இந்த பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிற நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த சரீரத்தை வேதனைப்படுத்த நினைக்கிற, சிந்தனையை அடிமைப்படுத்த நினைக்கிற, இருதயத்தை கட்டி போட நினைக்கிற எந்த சத்துருடைய அதிகாரமும் உங்களை தொடாதபடி கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தருவாராக. முதலாவது நாம் வாசித்தோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். தேவ ஊழியருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவர் என்ற உணர்வு உங்களுக்கு வைக்கும்படியாக நான் ஆவல் உள்ளவனாய் இருக்கிறேன். நான் இந்த செய்தியை ரெடி பண்ணும் போது கேட்டேன், ஆண்டவரே இந்த செய்தியை நான் கொடுக்க போகிறேன். ஒரு எலியாவை போல, ஒரு பேதுருவை போல இயேசுவுடைய அந்த வல்லமை சுமந்தவனாய் உங்களுடைய செய்தி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு நிற்கிறபடினாலே இந்த நாளிலே உங்களுக்கு எலியாவுடைய அதே சூழ்நிலைகளை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் திஸ்பியனாய் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சாரிபாத் என்று சொல்லக்கூடிய விதவையுடைய வீட்டுக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறேன். தேசத்திலே பஞ்சம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கே போக வேண்டும்? ஒரு விதவையின் வீட்டுக்கு போக வேண்டும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, எலியாவுடைய சூழ்நிலை என்ன? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு வசதி நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள், என்னை போஷிப்பதற்கு ஒரு விதவையின் வீடா கிடைத்தது என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே நீ போ சாரிபாத்துக்கு, அங்கே ஒரு விதவையை போஷிப்பதற்காக உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் எலியா போகிறான். எலியா போய் அங்கே பார்க்கிற நேரத்தில் சாரிபாத்தூரிலே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக வேண்டும் என்று சொல்லி 2 விறகு பொறுக்குகிறோம், 2 விறகு பொறுக்குகிறோம். அப்படியானால் அவளுடைய பரிதாபமான சூழ்நிலை இங்க பாருங்க. 2 விறகை எடுத்து அப்பத்தை சுட்டு அந்த விதவையும் அந்த மகனும் சாகக்கூடிய சூழ்நிலையிலே எலியா போகிறான். ஆண்டவர் யாரிடத்தில் அனுப்பி இருக்கிறார்? சாக போகிற விதவை இடத்திலே எலியாவை அனுப்புகிறார். கொஞ்சம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனையிலே காணப்படக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்போம். எப்படி ஆண்டவரே, இப்படியெல்லாம் இருந்த நான் ஏன் இப்படி ஆகி போனேன்? என்னை இப்படி ஒரு அவமானகரமான சூழ்நிலைக்குள்ளாக நீர் ஏன் கொண்டு போகிறீர் என்று கேட்கக்கூடிய எலியாவின் உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவன் செய்த வேலை ஆண்டவர் சொன்ன வார்த்தை அல்லவா? போகிறான். போய்விட்டு அந்த விதவையிடத்திலே கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அவள் போக திரும்பும் போது சொல்லுகிறான், உன்னுடைய கையை எடுத்து எனக்கு ஒரு அடையை கொண்டு வா என்று சொல்லுகிறான். அந்த விதவை என்ன சொல்லுகிறாள்? தேவ மனிதனே, நானும் என் மகன் செத்து போவதற்காக 2 விறகு பொறுக்கிறேன். கலையத்துல எண்ணெய் இல்லை, ஒரு பிடி மாவு இல்லாமல் என்னிடத்துல வேறு ஒண்ணு, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். எலியாவுடைய வார்த்தையை பாருங்க, சொல்லுகிறான், நீ உன் வார்த்தையின்படியே செய், ஆனாலும் முதலாவது எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா. எப்படி இருக்கும்? குறைவு இருக்கிற இடத்துல எலியா போய் சொல்லுகிறான், முதலாவது எனக்கு கொடு. எப்படி இருந்திருக்கு? நம்ம என்ன பண்ணோம்? அவனை கம்பெடுத்து அடிச்சு அதை குறையா என்ன பண்ணிடும்? துரத்தி விட்டுறோம். வீட்டுல கடன் இல்லை, வீட்டுல வறுமை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. இப்ப தேவ ஊழியன் வந்து கேட்கிறான், எனக்கு ஒரு அடையை முதலாவது செய்து கொடு. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். எனவே நான் போஷிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த குடும்பம் போஷிக்கப்படணும். அவருடைய விசுவாசத்தை கொஞ்சம் டச் பண்ண வேண்டும் என்று சொல்லி எலியாவை கொண்டு ஆண்டவர் அந்த விதவை இடத்திலே வார்த்தையை கொடுக்கிறார். அவர் சொன்னது போல எல்லாவற்றையும் கொண்டு வர கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் அந்த 5 நாட்கள் முழுவதும் அவருடைய கலையத்திலே மாவு எண்ணெய் குறையவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பரிபூர்ணமான நேரத்துல தான் இங்க ஒரு மிக முக்கியமான காரியம் நடக்கிறது. சாப்பிட்டு செத்து போக வேண்டும் என்று சொன்ன இந்த மகன் இப்பொழுது வியாதியில விழுந்து விட்டான். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் வியாதியானது அதிகரித்துக் கொண்டே போகிறது. இனிமேல் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவன் செத்து போகிற நேரத்தில் இவள் வருகிறாள். முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறாள்,
தேவ மனிதனே, எங்களை சாக பண்ணவா நீர் வந்தீர் என்று கேட்கிறாள். எப்படி இருக்கும்? போஷிக்கப்பட்ட எலியா இந்த விதவையினாலே போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஒரு வார்த்தை வருகிறது, தேவ மனுஷனே, எங்களை கொல்லுவதற்காக நீர் வந்தீர். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உள்ளத்துல வியாகுலம், என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. ஒரே ஒரு உதவி, தன்னுடைய வாழ்விலே இந்த விதவை நம்பி இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அற்று போனவளாய் அவளுடைய வார்த்தை எலியாவுக்கு நேராக வருகிறது. எப்படி? நன்றாக தேவ மனிதன் என்று பெயர் பெற்றவன், அவளுடைய வார்த்தையின்படி நன்மை செய்தவன், இப்பொழுது அதே தேவ மனிதனுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. என்ன குற்றச்சாட்டு? எங்களை கொல்லவா நீர் வந்தீர். எப்படி இருக்கும்? மேல் வீட்டறையிலே உட்கார்ந்து இருக்கிற எலியா கீழ் வீட்டறையிலே பையன் செத்து கிடக்கிறான். இப்பொழுது ஆண்டவரிடத்திலே போகிறான். ஆண்டவரே, என்னை போஷிக்க கொண்டு வந்த இந்த விதவையின் மகனை நீர் சாக பண்ணினதினாலே அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று சொல்லி பிள்ளை எடுத்துக்கொண்டு மேல் வீட்டறையிலே வருகிறான். 3 முறை அவன் மேல் விழுந்து, கர்த்தாவே, இவன் ஆவியான் மேல் திரும்ப வர பண்ணும் என்று சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஜீவன் அவனுக்குள்ளே வந்தது. அவன் திரும்ப உயிர் பெற்றவனாய் நின்றான். திருச்சபையே, எல்லா நம்பிக்கை இழந்து போய் இனி உயிர் வராது என்று சொல்லி அங்கலாய்க்கிறவருடைய வாழ்வில் எந்த சூழ்நிலையானாலும் சரி, தேவ ஊழியனாக நான் உனக்கு இன்றைக்கு நான் உனக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ திரும்ப உனக்குள்ளே நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உயிர்ப்பிக்கும்படியான கர்த்தருடைய வல்லமை வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ள கேள்வி இருக்கிறது, நாங்கள் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்கிறோமே, ஏன் இந்த குறைவு? எல்லா விதமான காரியத்திலும் தோல்வி, நஷ்டம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உனக்கு விடுதலை நாளாக ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய காரியம் வெளிப்படுகிறது. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் இந்த இடத்திலே வந்திருக்கிறார் என்று சகோதரனே, உங்கள் கண்ணீரை காண்கிறவராய், உங்கள் வேதனையை காண்கிறவராய், உங்கள் நிர்பந்தமான சூழ்நிலை காண்கிறவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏன் அதே நிந்தை சுமந்து கொண்டு நீ தெரிய வேண்டும்? கர்த்தரிடத்திலே சொல்லு, விதவையின் மகனை உயிரோடு எழுப்ப பண்ணின வல்லமை இன்றைக்கும் நேற்றும் இன்றும் மாறாதவரான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த இடத்துல வியாபித்துக் கொண்டிருக்கிறது. நீ வந்தது போல போகக்கூடாது சகோதரியே, நீ வந்தது போல போகக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை உடைய நிர்பந்தமான சூழ்நிலையிலே, உடைய இழந்து போன சூழ்நிலையிலே கிரியை செய்யும்படியாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் ஜீவன் கொடுக்கிறவர். செத்து போன எல்லாவற்றுக்கும் ஜீவன் கொடுக்கிற ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளிலே இந்த இடத்துல வியாபித்துக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்குள்ளே மாத்திரமல்ல, திருச்சபைக்குள்ளே மாத்திரமல்ல, இதை சுற்றி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் வீட்டுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. செத்து போன சரீரத்துக்குள்ளே, செத்து போனவனுடைய எல்லா விதமான காரியங்களுக்குள்ளும் ஜீவன் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டவரே, என்னை என் மகனுக்கு ஜீவனை தார், என்னுடைய இந்த பிரச்சனை எனக்கு ஜீவனை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். நம்பிக்கையற்று போய் கிடந்த, இனிமேல் வாழ்விலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பின ஆண்டோடு வல்லமை உங்களுக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களிலே செத்து போய் கிடக்கிறது, இனிமேல் எழுப்ப முடியாதபடி என்று சொல்லுகிறீர்களோ அந்த இடத்தை நீங்க ஆண்டோட கையில ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு இந்த பிப்ரவரி 3வது வாரம் உங்களுடைய விடுதலை வாரமாய் மாறுவதாக. வந்தது போல போகக்கூடாது சகோதரியே, சகோதரனே, நீ விடுதலை பெற்றவளாய் போன உனக்குள்ளே ஆண்டவரை பற்றிய நம்பிக்கை, ஆண்டவரை பற்றிய விசுவாசத்தை சுமந்து கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, விதவை பார்த்து அநேகர் சொல்லி இருக்கலாம், நீ ஒருவன் மாடிக்கு மேல வைத்திருந்தியே, உன் மகன் செத்து போனானே, இப்ப என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலியாவின் கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் தேவ ஊழியருடைய கூக்குரலை கேட்கிறார்.
உங்கள் அழுகையின் சத்தத்தை மாற்றி போடுவார். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் விடுதலை தருவார். ஜீவனுக்கு கிடக்கிற சரீரத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே ஆண்டவர் ஜீவன் தரும்படியாய் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலும் இதே பிரச்சனை இயேசுடைய கையிலும் வருகிறது. நீங்க பார்த்தா தெரியும், இயேசு கர்கசேன தேசத்துக்கு வருகிறார். வரும்போது பிரேத கல்லறைகளில் 2 பேர் வருகிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தி? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தி? விதவைയുടെ வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன? எங்களை நீர் கொல்லும்படியாக வந்தி? இங்கே பிசாசு பிடித்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தி? 2 இடத்திலையும் ஒரே கேள்வி. முதலாவது என்ன? எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து போனவள். இங்கே எல்லா விதமான நம்பிக்கையோடு இருக்கிறவன், நல்ல சரீர சுகம்பலனோடு இருக்கிறவன், பிசாசு பிடித்தவர்களாக கர்கசேன தேசத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு வருகிறார். இயேசு வரும்போது என்ன நடக்கிறது? இந்த பிசாசு பிடித்தவர்கள் எதிரே வருகிறார்கள். இன்னொரு சுவிசேஷம் சொல்லுகிறது, அவள் தங்களை கீறிக் கொண்டிருப்பார்கள். தெருவில் போக முடியாது, போவோர் வருவோரை எல்லாம் அவர் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் தூரத்திலே வரும்போது பிசாசு பிடித்தவர்களுக்கு தெரியுது, எப்படி ஒரு ஜீவன் வருகிறது, எங்களை துரத்தும்படியாக ஒரு மனிதன் வருகிறான். இனிமேல் இனி இவருக்குள்ள இருக்க முடியாது என்று தெரிந்து விட்டது. ஏன்னு சொன்னா, இயேசு தூரத்தில் வரும்போது தெரியுது. எதுக்காக? கர்கேசேன தேசத்துல ஒரு அதிசயம் செய்யும்படியாக ஜீவன் உள்ள ஆண்டவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அந்த கடலையும் காற்றை மதட்டினவராய் இறங்கி வருகிறார். ஆண்டவர் கர்கேசேன தேசத்துக்கு வர முடியாதபடி அங்கே ஒரு பெரிய தடை காணப்பட்டது. சரிதானே? சீடர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். இவர் நடந்து வருகிறார். இப்பொழுது நடக்கிற காரியம் என்ன? பெருத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவைகளை எல்லாம் தாண்டி கர்கசேன தேசத்துக்குள்ளே வருகிறார். ஒரு நம்பிக்கையற்றவர்களாக கடந்த 2 பேர் பிரேத கல்லறைகள் இருந்து வெளியே வருகிறார்கள். பிரேத கல்லறைகள் இருந்து வெளியே வருகிறார்கள். பிரேத கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? எல்லா சுத்தங்களும் நிறைந்த இடத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செம்மையான வாழ்வில்லை. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் செம்மையான வாழ்வை காண முடியவில்லை. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் எங்கள் வாழ்விலே மேன்மை காண முடியவில்லை. எல்லாவற்றையும் சத்துருவான் அழித்து போடுகிறார். நான் ஒரு தொழிலை செய்கிறேன், ஒரு வியாபாரத்தை செய்கிறேன், ஒரு காரியத்தை செய்கிறேன், ஒரு வியாபாரத்தை செய்கிறேன். ஆனால் போட்டு பார்க்கிறேன், பணத்தை தான் செலவு பண்ணுகிறேன், எல்லாவற்றையும் சாத்தான் உரிந்தெடுத்து விடுகிறான். காலையில நம்பிக்கையோடு விதை விதைக்கிறேன், சாயங்காலத்தில் பார்த்தா வெறுமையாக வருகிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்விலே எனக்கு நன்மை செய்ய முடியவில்லை. கடனுக்கு மேல கடனை வாங்கி என் வாழ்வு நிலைக்க முடியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்வினில் ஆசீர்வாதங்களை சாத்தான் உரிந்து கொண்டிருக்கிறானா? உங்கள் வாழ்விலே நீங்கள் மேன்மை அடையாதபடி சத்ருவானவன் உங்கள் வாழ்வை எல்லாம் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறானா? உங்களை பயப்படுத்தி கொண்டிருப்பான் என்று சொன்னா, இன்றைக்கு விடுதலை தரும்படியாக இயேசு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீரோ அவர் மத்தியில் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளிலே வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் அந்த எருசலேமிலே எல்லா தேவாலயங்களிலும் ஓய்வு நாளிலே போய் உட்கார்ந்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவாலயத்திலும் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். என்ன செய்ய போகிறார்? உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் உங்கள் வாழ்வை விட்டு சாத்தான் உரிந்தெடுத்து விட்டான். உங்கள் வாழ்வின் நன்மைகளை உரிந்தெடுத்து விட்டான். நீங்கள் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் சாத்தான் அள்ளிக்கொண்டு போய்விட்டான். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். சாத்தானுக்கு தெரிந்தது
இயேசு எங்களை திறக்க போகிறார். ஆனால் பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை வரப்போகிறது என்பதை இந்த ஆண்டவர் அறிந்து கொண்டார். எனவே இவர் வரும்போதே சொல்லுகிறான், பிசாசானவர் துரத்தவே இல்லை. இயேசு வரும்போதே அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவர் சொல்லுகிறார்கள், வேதனை காலம் வரும் எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களை விட்டு போக வேண்டும். உடனே அவர் சொல்லுகிறது என்ன? நீரங்களை துரத்துவீரானால், நீரங்களை துரத்துவீரானால் இதோ பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிற பன்றி கூட்டங்களிலே எங்களை துரத்திவிடும். உங்களை சுற்றிலும் பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமான தெரியல, நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறீங்க, எல்லா சுத்தத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பன்றி கூட்டம் மேய்துன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பன்றிகள் மேய்கிற எப்படி இருக்கும்? நல்ல சுகமா ஏசி போட்டா வைத்திருக்கும். பன்றி மேய்கிற இடம் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க இருக்கிற இடம் எல்லாம் சுத்தி பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்வு இப்பொழுது எழும்ப முடியாதபடி கிடக்க காரணம் என்ன? நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் அசுத்தங்கள் நிறைந்து கிடக்கிறது. பாவமாகிய அசுத்தம், இந்த உலகத்தின் அக்கிரமங்கள் நம்மை சுற்றி பன்றி கூட்டங்களாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்வில நாம் நல்ல காற்றை சுவாசிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்விலே மேன்மையானவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. காரணம் என்ன? பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. எங்க திரும்பினாலும் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு பக்கம் பிரேத கல்லறை, இன்னொரு பக்கம் பிசாசு பிடித்த மனிதன், இன்னொரு பக்கம் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார். எப்படி இந்த பன்றி கூட்டங்களை துரத்துவதா இல்லை இவர்களை துரத்துவதா என்று தெரியவில்லை. அந்த பிசாசான வாலண்டியராக வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்களை துரத்துவீரானால் அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ளே போக விடும். உங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பிசாசின் கிரியைகள் பன்றி கூட்டங்களுக்குள்ளே போகும்படியாக ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை மேன்மையடைய முடியாதபடி செய்கிற எல்லா சுத்தமான கிரியைகள், அக்கிரமத்தின் கிரியைகள், இவைகளால் நீங்கள் சூழப்பட்டிருக்கீங்க தெரியவில்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு? பன்றி கூட்டங்களிலே மேய்ந்து கொண்டிருக்கிறாள். எப்படி? எல்லா பிள்ளைகளும் செல்லுல பிறந்ததுல இருந்து பிள்ளை கையில செல்ல கொடுத்து சாப்பிட விட்டு விட்டு பிள்ளைகள் சுட்டி டிவி, அந்த டிவி, இந்த டிவி என்று டிவியில பார்த்து கொண்டதால் இன்றைக்கு செல்லுல பார்த்து கொண்டு பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்வை கரைப்படுத்தும்படியாக நம்மை சுற்றிலும் பன்றி கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அக்கிரமத்தின் கூட்டம் ஒரு பக்கம், அசுத்தம் நிறைந்த கூட்டம் இன்னொரு பக்கம் மேய்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே நாம் எப்படி கிடக்கிறோம்? கட்டப்பட்டவர்களாக கிடக்கிறோம். யார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய நன்மைகளை இழந்து போய் கட்டப்பட்டு கிடக்கிறோமோ, கர்த்தருடைய மகிமை இந்த இடத்திலே வியாபித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை விடுதலை ஆக்கும்படியாக, உங்களை சுற்றி இருக்கிற பன்றி கூட்டங்கள் இந்த இடத்தில் அகன்று போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்ட போகிறார். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த பன்றி கூட்டங்களை சுற்றி நிற்கிறது, இது இனிமேல் என்ன சுற்றி நிற்கக்கூடாது. அப்படிதானே? இந்த அசுத்தங்கள், இந்த பாவத்தின் கிரியைகள், இந்த அழுக்கின் கிரியைகள், இந்த மாம்சத்தின் கிரியைகளான அசுத்தம், காமவிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20, 29 வசனங்களிலே சொல்லப்படுகிறது அல்லவா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன? வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், பிரிவினைகள், களியாட்டுகள், வெறியாட்டுகள், 19 விதமான பாவங்கள் நம்மை சுற்றி பன்றி கூட்டங்களை போல மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த பன்றி கூட்டங்கள் நம்மை மேய்ந்து கொண்டிருக்கின்றன பாருங்க. இவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, இந்த அசுத்தத்தின் கிரையை நம்மை விட்டு போகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். இந்த நாளிலே நம்மை சுற்றி மேய்ந்து கொண்டிருக்கிற பன்றி கூட்டங்கள், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற மாம்சத்தின் கிரைகள் சுட்டரிக்கப்படும்படியாக நம்ம ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தருடைய வல்லமை வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்க வேண்டும். என் குடும்பம் சின்னாபின்னமாக கிடக்கிறது. என்னுடைய வாழ்விலே மேன்மை இல்லை. நான் கையின் பிரயாசங்களிலே எனக்கு ஆறுதல் இல்லை, விடுதலை இல்லை. இன்றைக்கு விடுதலை பெற்றவர்களாக போனோம். நாளைக்கு சொல்லக்கூடாது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு விடுதலை தரணும். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ள எழுத வேண்டிய வார்த்தை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஏன்
இந்த பாவத்தை சுமந்து கொண்டு திரிகிறேன்? நான் ஏன் இந்த அக்கிரமத்தை சுமந்து கொண்டு திரிகிறேன்? நான் ஏன் என்னை சுற்றிலும் அசுத்தங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருளுக்கும் எந்த விதமான ஒப்புமையும் அதிகாரம் இல்லை. ரெண்டு பேர் சேர்ந்து போகவே முடியாது. தேவனுக்கும் தேவனுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் இசைவு கிடையாது. எனவே இவைகளை விட்டு நாம் விலகும்படியாய் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு வேறுபடுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவது, நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். எப்பொழுது? ஆண்டவரே, நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறோம். காலம் வரும் முன் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று கேட்ட அந்த பிசாசு பிடித்தவர்களுடைய அந்த சூழ்நிலை ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தவராக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மூன்றாவதாக நீங்கள் பெற வேண்டிய விடுதலை எங்கே சொல்லப்படுகிறது. இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா என்ற தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் செய்த அதிசயம் அற்புதத்தை எங்கே கண்டோம். இரண்டாவதாக இயேசு செய்த அதிசயத்தை நாம் கண்டோம். மூன்றாவதாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுற்றுப்புறங்களில் இருந்து திரளான ஜனங்கள், பிணியாளிகள், அசுத்தாவியால் நிறைந்தவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் சுகமாக்கப்பட்டால் எப்படி சுகமாக்கப்பட்டார்கள்? இந்த பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழலாகிலும் அவன் மேல் படாதா என்று வைத்திருந்தார்கள். பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுஸ்தமானார்கள். பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுஸ்தமானார்கள். எலியா பிள்ளையின் மேல் விழுந்து விடுதலை கொடுத்தான். இயேசு தூரத்தில் வரும்போது விடுதலை உருவானது. இந்த பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு சுஸ்தமானவர்கள் பிணியாளில். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. திரளான ஜனங்கள் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இவன் போற இடத்துல என்ன பண்ணணும்? போற இடத்துல பிணியாளிகளை கொண்டு வைத்தார்கள். நிழல் அவர் போய் கொண்டிருக்க நிழல் படாதா என்று ஏங்கிக் கொண்டு கிடந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? பேதுரு அடிக்கப்படும்படியாக எங்கே கொண்டு போகப்படுகிறார்? சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்படுகிறார். சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்படும் போது எப்பொழுது எல்லா விடுதலை பெற்றுக் கொண்ட பின்பு ஜனங்கள் அவர்களை பிடித்து கொண்டு போட்டார்கள். சிறைச்சாலைக்குள்ளே போட்டான். வாசித்தோம் அல்லவா? நடுராத்திரியிலே தேவ தூதன் வருகிறான். பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வருகிறான். பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்துவிட்டு இந்த ஜனங்கள் வந்து பார்க்கிறார்கள். இவர் வெளியே போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வாசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் கதவுகள் பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியே காவலாளிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எங்க போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டவர்கள் வெளியே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலை கதவு மூடி இருக்கு. சிறைச்சாலையில காவல் காத்துக் கொண்டிருக்க வெளியே நின்று கொண்டிருக்கிறார். தேவதூதன் வந்து அவர்களை திரும்ப கொண்டு போயிட்டு பத்திரமாக வாசலை மூடி வைத்து விட்டு அவள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய விடுதலை மாறி போகவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிற காலத்திலே செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் காட்டிலும் மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதங்களையும் அவருடைய சீடர்கள் செய்தார்கள். அது இன்றைக்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நான் போகிறேன். நான் போகும்பாக உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவள் கைக்கொள்ளபடி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவர்தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியை செய்வான். தேவ ஊழியர்களாக தேவனுடைய சீடர்களாக வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? அவர் இயேசு செய்த அதிசயத்தை காட்டிலும் மிகப்பெரிய அதிசயம் பேதுருடைய வாழ்வில் நடந்தது. பேதுருவின் மூலமாய் நடந்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு தொடுதலும் இல்லாமல், ஒரு வார்த்தையும் சொல்லப்படாமல்
அவள் நடந்து போகின்ற நிழல்கள் மூலமாக அநேகர் விடுதலை பெற்றார்கள். நீங்க ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் வீட்டில் இருக்கிறேன், உங்களுக்காக ஒரு வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலும் சாயங்காலத்திலும் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களை நினைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நிழல் உங்களை சுத்தமாக்கும், நிழல் உங்களை விடுதலையாக்கும். ஜெபத்தின் வல்லமை என்றைக்கு மாறி போகாது. நீங்கள் வேறு மனிதர்களாக, வேறு மனுஷியாக இந்த இடத்தில் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். பன்றி கூட்டங்கள் தகர்ந்து போகிற நாட்கள் நீங்கள் விடுதலை பெற வேண்டிய நாட்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இதுவரையிலும் தலையை தொங்க போட்டுக் கொண்டிருந்த, இதுவரையிலும் அடுத்தவர்களுக்கு பயத்தை கொடுத்திருந்த நான் விடுதலை பெற்றவர்களாய் எழும்பி ஜெயஸ்தம்பம் நாட்ட வேண்டிய நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. முருங்கவள பகுதியில ஒரு விடுதலை உருவாகும். அது எங்கே யாரை கொண்டு வருவாகும்? உங்களை கொண்டுதான் உருவாகும். திருச்சபையை கொண்டு ஆண்டவர் உருவாக்கும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் முதலாவது ஆவியில விடுதலை வரணும், ஆத்மாவில விடுதலை வரணும், சரீரத்திலே விடுதலை வரணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருச்சபையே, ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்திலே அனுபவிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்துக்குள்ளே, உன் சிந்தனைகளுக்குள்ளே பேப்பர் படிக்கிறது போல வேதம் படிக்கப்பட வேண்டும். காலையில் எழும்பினோடு நம்ம பேப்பர் எடுத்து படிக்கிறோம். அதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை படிக்கப்பட வேண்டும். நாங்க வந்தவனை முதலாவது பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு முன்பாக இங்க யார் நோயாளிகள் இருக்கக்கூடாது என்று கேட்கிறேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? வருமுன் காக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும், அவருடைய வல்லமை அனுபவிக்க வேண்டும். இந்த திருச்சபைக்குள் அடியலை கொண்டு வந்த நோக்கம் உண்டு. உங்கள் விடுதலை, உங்கள் சமாதானம், உங்கள் சுகம் அடியன் மூலமாய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நான் அங்கே எடுத்து மாட்டும் போது சொல்லுவேன், ஆண்டவரே, ஒரு மேய்ப்பனாக நீர் கொண்டு போக போகிறேன். உங்களுடைய வல்லமையும் அதிகாரம் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளணும். அவருடைய சரீரத்தில் விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை வரணும். ஏனென்று சொன்னா, இந்த திருச்சபை கனி உள்ளதா எழும்பணும். இந்த திருச்சபை கட்டி எழுந்து விடுதலை ஆகணும். இந்த திருச்சபையில் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய சரீரத்திலே பலன் வேண்டும், நம்முடைய ஆவியிலே பலன் வேண்டும், நம்முடைய ஆத்மாவிலே விடுதலை வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நம்பிக்கையற்று போன விதவையின் மகனை எழுப்பி ஆண்டவர் எலியாவின் வார்த்தையை கேட்டார். இயேசு சொன்னது போல அந்த லேகியோன் அவளை விட்டு ஓடி போய் பள்ளிக்கூட்டங்களிலே போய் அங்கே விடுதலை உருவானது. பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய அங்கியின் நிழலை தொட்டு அநேகர் சுத்தமானார்கள். நீங்களும் சுத்தமாகும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. உங்கள் வீடுகளிலே வைக்கப்பட்டிருக்கிற அசுத்தமான பன்றிகளை வெளியே துரத்தி போடும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உங்கள் சிந்தனையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பன்றி கூட்டங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்ட பன்றி கூட்டங்களை எடுத்து நீங்க வெளியே போடணும். உங்க வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வீச வேண்டும். உங்கள் இருதயத்துக்குள்ளே விடுதலை வர வேண்டும். சோர்ந்து போய் கிடக்கிற இருதயத்துக்குள்ளே பலன் வர வேண்டும். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அது ஒன்றும் விரதாவாக இதில் எழுதி வைக்கப்படவில்லை. வார்த்தையை விதைத்திருக்கிறேன். வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். நீங்கள் இந்த நாளில், இந்த வாரத்தில் சந்திக்க போகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த மூன்று பிரச்சனை உங்கள் கண்களுக்கு நேராக வரும்போது நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் இயேசு என்ற ஆயுதம், பரிசுத்த ஆவி என்ற ஆயுதம், வேதவசனமாகிய ஆவியின் பட்டை. மூன்றையும் எடுத்து ஜெயிக்க முடியும் என்று சொன்ன நீங்கள் கனி கொடுப்பீர்கள். விதைக்கிற நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். முளைக்க ஆரம்பிக்கவில்லை, முளைக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தூயாமையான வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அது வனி ஒடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் இரக்கம் பாராட்டும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களுக்குள்ள எழுதணும், இன்றைக்கு ஒரு விடுதலை வேணாம் ஆண்டவரே. என் சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது. ஒருவேளை பலவீனமாய் இல்லை, நான் எல்லா பலனோடும் இருக்கிறேன் என்று சொன்னேன். எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை என்னை ஆளுகை செய்யும். சரீரத்திலே சுகர், பிரஷர், அல்லாத தேவையில்லாத நோய்களை நாம் சுமந்து கொண்டு தெரிகிறோம். கர்த்தரோட சொல்ல, ஆண்டவரே, இவை என்னை மேற்கொள்ளக்கூடாது. உம்முடைய பிள்ளையாகிய நான் விடுதலை பெற்ற
சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ற உணர்வோடு கிரியை செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். எழும்பலாமா? எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்போம். கைகளை நம்முடைய இருதயங்களை வைப்போம். ஜெபிக்க போகிறோம். நாம் ஒரு நம்முடைய எழும்பி நின்று ஜெபித்து விட்டு நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லி நம்முடைய காணிக்கை நாம் எடுக்கும்படியாக விரும்புகிறோம். முதலாவது எழும்புவோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். விடுதலை நாளிலே நாம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு திரியக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்று சொல்லி நம் பாடல் உரடியை பாடும்போது நம்முடைய கைகளை இதயத்தில் வைத்து, ஆண்டவரே நான் சுமந்து கொண்டு போகக்கூடாது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நிந்தையை சுமந்து கொண்டு தெரிகிறேன், வேதனையை சுமந்து கொண்டு தெரிகிறேன், பரிகாசத்தை சுமந்து கொண்டு தெரிகிறேன், சரீரத்தில் நோய்களை சுமந்து கொண்டு தெரிகிறேன். அது விடுதலையாக வேண்டும் என்று கேட்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை தொடுவீராக, உங்களுடைய வல்லமை வியாபிப்பதாக, உங்களுடைய வார்த்தை விடுதலை, உங்களுடைய அபிஷேகத்தினாலே வருகிற விடுதலை, உங்களுடைய இரத்தத்தினாலே வருகிற விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே வருகிற விடுதலை, இவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்விலே நம்பிக்கை இழந்து கிடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய நம்பிக்கையை வார்த்தையை ஊட்டுவீராக. எல்லா விதத்திலும் கண்டால் நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகளுடைய சரீரத்திலே காணப்படுவதால் உங்களுடைய திருக்கரத்தை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தோடு அறிக்கையிடுவோம். பாடலை பார்க்கும்போது செலுத்தலாம். Yeah.
இது நீர்களுக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு விசேஷமான நேரம். நீர்களிடத்தை கொடுத்து விட்டு நீர் எங்களிடத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிற தெய்வத்தொடர்களை பெறாத குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போகிறான் நித்திய ஜீவனை அடையபடி கருவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் உங்களுடைய செல்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுத்தீர். அதை காட்டிலும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற இந்த காணிக்கையான விசேஷமாக எங்கள் இதயங்களை பார்க்கிறீர்கள் ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளை வாங்கி ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர்களாக இருக்கிறோம். கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆமைக்கு குறைந்து சரிந்து போகும்படியாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். ஈசாக்கு தேசத்தை விதைத்தான், கர்த்தரை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷங்களில் 100 மடங்கு பலன் பெற்றான் என்று வார்த்தை சொல்கிறது. 100 மடங்காய், 1000 மடங்காய், லட்சம் மடங்காய் எங்கள் பிள்ளைகள் நலமாய் வாழும்படியாக ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் கை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, வேலை செய்யக்கூடிய நல்ல திறனை கலனை ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. நோய் நொடிகள் வராதபடி பாதுகாப்பீராக. எங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு தந்த நல்ல ஓய்வு நாளின் ஆராதனைக்காக, பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய தயவும் உங்களுடைய இறக்கம் நீங்கள் வெளிப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் நோய்களை சுமந்து வந்திருப்பார்கள் என்று சொன்னார். உங்களுடைய வார்த்தை சொல்கிறது, மரித்தனால் சதா காலங்களில் உயிரோடு சட்டத்தொடர்களை அவருடைய இதயங்களை சிந்தனைகளை மாறுதை செய்யும்படிதான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கலந்துள்ளவர்களாய் விடுதலை பெற்றவர்களாய் தங்கள் வாழ்விலே எல்லா விதமான போராட்டங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இடத்தோடு கடந்து போகும்படியாய் கிருபையாய் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வை சமாதானம் சந்தோஷங்களை வாய்ப்பு வைக்கும்படியாய் கிருபையாய் கடந்த நாட்களிலே காணப்பட்ட போராட்டங்கள் தோல்விகள் நீங்கி இந்த வருஷத்தில் ஜெயமாய் இருக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. உங்களுடைய பரிசுத்தாவியால் முத்திரையிடுவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆலயத்திலும் திருச்சபையானது வளர்ந்து பெருகும்படியாக கிருபையாய் உங்களுடைய தயவுள்ள கருணையை பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, மாவட்டங்களிலே வெளியூரிலே நாட்களிலே ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக கிடக்க ஒருவரை கணக்கு பார்ப்பீராக. இருப்பிடம் இடத்துல பாதுகாப்பு ஆசீர்வாதத்தில் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவைகளுக்கு கொடுக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய பிள்ளைகளுக்கு நயமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.
சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.